நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கப்பல் தளத்தில் இருந்து கோவா ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து அறிவிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து கோவான்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணி டேட் அப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் காலத்துக்கு வந்து 12 காலத்துக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் வந்து 7 காலத்துக்கான வேலைவாய்ப்பு, எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 காலத்துக்கான வேலைவாய்ப்பு, நாவல் ஆர்கிடெக்சருக்கு வந்து 10 காலத்துக்கான வேலைவாய்ப்பு, ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து 3 காலத்துக்கான வேலைவாய்ப்பு, ஃபினான்ஸுக்கு வந்து 3 காலத்துக்கான வேலைவாய்ப்பு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 38 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து மெக்கானிக்கலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அதே போல் உங்களுக்கு நாவல் ஆர்கிடெக்சர்னா நாவல் ஆர்கிடெக்ட், ஹியூமன் ரிசோர்ஸுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸுக்கு வந்து ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 28 வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டு வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. 40,000லேருந்து தொடங்கி 1,40,000 வரைக்கும் பெர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, அதர் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/1/2024 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/2/2024 பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது